This video is exclusively for ladies. நம்ம ஒரு புடவை கட்டுறோம், வாட்ச் போடுறோம், அப்புறம் வளையல் போடுறோம், புடவையை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஹிந்தியில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி பார்த்துருவோமா. நம்ம கையில் எதுவும் வளையல் எதுவும் போட்டுக்காமல் போனால் உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க, கையில் வளையல் போடு அப்படின்வாங்க இல்லையா. அதை ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லுவோம், சூடியா பெஹனோ, வளையல் போடு, காசுலு வேஸ்கோ. வேலைக்கு போகும்போது வாட்ச் இல்லாமல் நம்ம போவோமா. ஸோ அதனால அந்த வாட்ச் கட்டும்போது அதை ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்கிறோம், கடி பாந்தோ, கை கடிகாரம் கட்டிக்கோ, கடியாரம் கட்டுக்கோ. இப்போ நம்ம கழுத்தில் செயின் போட்டுக்கணும் அப்படின்னு யாராவது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்கன்னா அது எப்படி சொல்லுவாங்க, ஹார் பெஹனோ, அங்கூட்டி அதாவது ரிங், அதுக்கும் அதே தான், அங்கூட்டி பெஹனோ. நெக்லஸ் மோதிரம் போட்டுக்கோ, ஹாரம் வேஸ்கோ, உங்கரம் வேஸ்கோ, இல்லாட்டா பெட்டுக்கோ. இப்போ சுடிதார் போடணும்னு நினைக்கிறாங்க, பட் நீங்க அவங்களுக்கு சாரி கட்டணும்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்லணும், சாரி பெஹனோ, சாரி கட்டிக்கோ, சீரா கட்டுக்கோ. இப்போ நிறைய பேர் இந்த இதை பல்லு சொல்லுவோம். இதை சின்னதாக போடுவாங்க, லாங்காகவும் விடுவாங்க இல்லையா. அதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்றது, பல்லு லம்பா சோடோ, முந்தானை நீளமாக விடு, செங்கு பொடவுகா வதிலேயி. என்னென்னலாம் அந்த வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணுன்றது நான் இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு கொஸ்டின், கம்மல் போட்டுக்கோ, அதை ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு இந்த ரீல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. Have a wonderful day.